சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? விவரங்களை சொல்லலாம். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் பாஜகவினுடைய தமிழகத்திற்கான மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமில்லாமல் மையக்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். மையக்குழு என்பது பாஜகவில் மாநில வாரியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு பாஜகவின் தேசிய தலைமைக்கு ஒரு குறிப்பிட்ட சீரான இடைவெளியில் மையக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பான அறிக்கையினை வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் மக்களவைத் தேர்தலுக்கு பின்பாக நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தின் மூலம் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன, வேட்பாளர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், பாஜக இலக்கு வைத்திருந்த அனைத்து இலக்குகளையும் பாஜக அனைத்து தொகுதிகளிலும் நிறைவு செய்திருக்கின்றதா, எந்த தொகுதிகளில் எல்லாம் சற்று பின்னடைவை சந்தித்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக 11 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை பதிவு செய்திருந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்த இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை வெற்றிக்கான வாக்கு சதவீதமாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு மேற்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி தொடர்பாக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தல் வரை தொடரக்கூடிய வகையில் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை அந்த சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாமக பாஜக கூட்டணியில் போட்டியிடுகின்றது. அதற்காக பாஜக சார்பில் அமைக்கப்பட உள்ள தேர்தல் பணிக்குழு தொடர்பாகவும் அண்ணாமலை மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் உட்கட்சி சார்ந்த சில விஷயங்களும் பேசப்படும் என்று பாஜக நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் கிட்டத்தட்ட 3 மணி வரை நீண்ட ஆலோசனைகள் இந்த மையக்குழு கூட்டத்தில் இடம்பெறும் என்ற தகவலையும் பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.